Savadika. நான் ஏன் சவாதிக்கான்னு சொன்னேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ ரெசிபியோட ஹிண்ட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு தாய்க்கறி செய்ய போகிறோம். ஆனால் அந்த தாய்க்கறி எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நார்மலாக வந்து தாய்க்கறி நார்மலான நூடுல்ஸில் போட்டு செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அன்சர்டன் சர்க்கம்டன்ஸில் ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் போட்டு செய்ய வேண்டிய ஒரு டைமிங்கில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிச்சு. அந்த ரெசிபி ரொம்பவே ஹிட் ஆச்சு. அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காட்ட போகிறேன். தாய்க்கறிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் எல்லாமே போட்டு ஒரு தாய்க்கறி செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல் போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு எக் போட்டு சர்வ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஒரு அடிக்டிவ் ரெசிபின்னு சொல்லலாம். அந்த அடிக்டிவ் ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாய்க்கறிக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சில்லிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான க்ரீன் சில்லி. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பீ பிரிஞ்சால் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்துக்கலாம். இது மூணு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான கெஃபீர் லைம் அண்ட் லெமன் கிராஸ், இது ரெண்டுமே இந்தியன் தான் போட்டிருக்கோம். கெஃபீர் லைம் இல்லாமல் நம்ம நார்மலாக எலுமிச்சை மரத்தில் இருக்கக்கூடிய இலை இருக்கும் இல்லையா, அந்த இலை தான் அதில் சேர்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான கறி பீஸ் போட போகிறோம். இந்த கறி பீஸ் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கலாம். இது சேர்த்தவொடனே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இது ஆயிலில் நல்லா குக் ஆகணும். ஏன் இதில் முன்னாடி நம்ம கேரட் சேர்த்துருக்கோம்னா அது ரொம்ப குக்காக லேட் ஆகுன்றதுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இல்லைனா நீங்கள் கறி பீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பீன்ஸுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான ப்ரோக்கோலி. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பேஸில் இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணி. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஜாகரி, கொஞ்சமாக ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ½ டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நார்மலாக சால்ட் ஆட் பண்ணுவீங்க. ஆனால் சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணாதீங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் நூடுல் இருக்க சீசனிங் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ 4 இருக்குன்றதுக்காக 4 போட்டுறாதீங்க. நான் 4 நூடுல் எடுத்திருக்கேன், ஆனால் ஜஸ்ட் ஒரு ½ பேக்கெட் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைனா அது நீங்கள் போடாமல் டைரெக்டாக தாய்க்கறியாகவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நூடுல் ஆட் பண்ண போகிறோம். நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் கோகனட் மில்க் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிடலாம். நூடுல் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் இன்ஸ்டன்ட் நூடுல் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல் வேண்டாம், நீங்கள் நார்மல் நூடுல் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி டேரெக்டாக போட்டு கூட பாயில் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா சிம்மாக எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்து மர்ஜ் ஆகிற மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டாக்கில் நல்லா வேகும்.
ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பவுடர் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சிம்மர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான தாய்கறி நூடல் ரெடி ஆகிடும். ஃபினிஷிங் டச்சில் சீசனிங் கொஞ்சம் நம்ம சரி பார்த்துட்டு இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸலண்ட்டாக எம்மியாக நம்ம நூடல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு போர்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சீ ஃபுட் அந்த மாதிரி என்ன டெரிவேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பிங்கில் நான் ஒரு ஃப்ரைட் எக் பண்ண போகிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு புல்சாய் மாதிரி. அதில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரைட் எக் வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எக்கே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சிக்கன் கூட நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் நாங்கள் முன்னாடி போட்டுருக்கோம். அந்த மாதிரி க்ரம் ஃப்ரை பண்ணிட்டு போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இது பேஸ். இதை வச்சு நீங்கள் எத்தனை டெரிவேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் நூடல் வச்சு ஒரு தாய் ரேமன் மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான நூடல் பவுல் ரெடி பண்ணோம். இதே மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Shiv Saravanan.